பார்வதி, நான் உன்கிட்ட ஒன்னு கேப்பேன், நீ தப்பா எடுத்துக்க கூடாது. என்ன ஐஸ்வர்யம்மா அப்படி சொல்லிட்டீங்க? என்ன கேட்க போறீங்க கேளுங்க. கணேஷா உன் ஞாபகமாவே இருக்கான். அவனை பார்க்கவே பாவமா இருக்கு. போன்ல அவன் கூட பேசும்போது உன் அட்ரஸ சொல்லியிருந்தா அவன் வந்து உன்னை பாத்திருப்பான்ல. அப்படியே நாங்களும் வந்து உன்னை பாத்திருப்போம்ல. மாமா தான் இப்போதைக்கு இருக்கிற இடம் யாருக்கும் தெரிய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படி சொன்னதுக்கு அப்புறம் என்னால எப்படி சொல்ல முடியும்? உன் நிலைமை எனக்கு புரியுது பார்வதி. வனஜா ஆண்டிக்கு ஒரு முடிவு கட்டுனா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். முதல்ல அத நிறைவேற்ற பாக்குறேன். சரி வா நம்ம போலாம். நீங்க போங்க ஐஸ்வர்யம்மா. சரி நான் வரேன். எல்லாம் என் தலை எழுத்து. பட்டமா பண்ண வேலை டானிக்க உடைச்சு தொலைச்சிருச்சு. இதுக்காக மறுபடியும் போய் இந்த நந்தினி கிட்ட பேசி விளக்கம் சொல்லி இந்த ஸ்லோ பாய்சனை வாங்கிட்டு வந்தாச்சு. இப்ப இதை மறுபடியும் டானிக்ல மிக்ஸ் பண்ணணும். அதை கொண்டு போய் அவ ரூம்ல வைக்கணும். என் நேரம். இது ஒண்ணு. இதை வேற ஊத்தி வைக்கணும். இந்த அலங்கார கப்பிலேயே ஊத்துவோம். கரெக்ட், முடிஞ்சது. இந்த மிச்ச விஷத்தை தூக்கி போடக்கூடாது. அப்படியே எடுத்து வச்சுப்போம். திரும்ப அவகிட்ட போய் கேட்க கூடாது. இங்க வச்சு யாராவது பார்த்துட்டா இதுக்கு ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறேன். கரெக்ட். முடிஞ்சது. விஷ டானிக்கும் ரெடி ஆயிடுச்சு. நீ எத்தனை பாட்டில் வேணாலும் உடைச்சு போடு, நான் உன்னை விட மாட்டேன். போலாம். என்ன இவ கையில டானிக் பாட்டில் இருக்கு? அதுக்குள்ள போய் வாங்கிட்டு வந்துட்டாளா? இப்ப எப்படி மாத்தி வைக்கிறது? உடனே வெளியவும் போக கூடாது. பார்த்துக்கலாம். ஐஸ்வர்யா, நீ டானிக் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமா ஆண்டி. ஏன் நீங்களும் வாங்கிட்டு வந்தீங்களா? இல்ல இல்ல, உன் கையில பாட்டில் இருந்ததுனால கேட்டேன். அக்கா, என்னாச்சு? என்ன யோசிக்கிறீங்க? இந்த டானிக்கோட ஃப்ளேவர் மாறி இருக்கு. ஃப்ளேவர் மாறி இருக்கா? ஏன் ஐஸ்வர்யா, நீ கரெக்டா பார்த்து தானே வாங்கின? ஏதாவது மாத்தி வாங்கிட்டு வந்துட்டியா? நான் நல்லா பார்த்து தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐஸ்வர்யா, நீ வாங்கிட்டு வந்த இந்த டானிக் தான் நான் ஆரம்பத்துல இருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்கு. வனஜா, இடையில நீ வாங்கிட்டு வந்து கொடுத்த டானிக் ஃப்ளேவர் தான் மாறி இருந்தது. ஐயோ, கரெக்டா நோன்றாளே. நான் வாங்கிட்டு வந்ததாக்கா? நான் வாங்கிட்டு வந்தது நீங்க சொன்ன அதே டானிக், நியூ ஸ்டாக்கா? ஒருவேளை
ஐஸ்வர்யா ஓல்டு ஸ்டாக் வாங்கிட்டு வந்திருக்குமோ? ஏன் ஐஸ்வர்யா, நீ பார்த்து நல்லதா தானே வாங்கிட்டு வந்த? சிட்டில இருக்கிற பெரிய மெடிக்கல் ஷாப்ல தான் நான் வாங்கினேன். அங்கெல்லாம் ஓல்டு ஸ்டாக் வரதுக்கு வாய்ப்பே இல்ல. அப்போ ஒவ்வொரு ஸ்டாக் வரும்போதும் ஒவ்வொரு ஃப்ளேவர்ல வரும் போல இருக்குக்கா. நான் வாங்கும்போது ஒரு புது ஃப்ளேவர்ல வந்திருந்தது. இப்ப ஐஸ்வர்யா போய் வாங்கும்போது நீங்க கேட்டீங்களே அந்த பழைய ஃப்ளேவர்லயே வந்திருக்கும் போல இருக்கு. நீங்க அந்த ஃப்ளேவர் தான் பிடிக்கும்னு சொன்னீங்கல்லக்கா, அப்போ நீங்க அதையே கண்டினியூ பண்ணுங்கக்கா. இந்த ஐஸ்வர்யா டானிக்க மூடி அங்க வச்சுட்டு. பத்திரமா வை ஐஸ்வர்யா. பட்டமா மறுபடியும் உடைச்சிட போறாங்க. போ. மறக்கிறா. எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஐஸ்வர்யா வாங்கிட்டு வந்து டானிக்க மாத்தி இதை வச்சிடணும். ஆட, கதவெல்லாம் திறந்திருக்கு. பரவாயில்ல பரவாயில்ல, கடவுள் நம்ம பக்கம்தான் இருக்கார் போல இருக்கு. நல்லா தூங்குறா. என்ன இவரு நடமாடிட்டு இருக்காரு? ஐயோ, இந்த ஜேம்ஸ் பாண்ட் எதுக்கு இந்த நேரத்துல குட்டி போட்ட பூனை மாதிரி உலர்த்திட்டு இருக்காரு? இப்ப எப்படி இந்த டானிக் பாட்டில மாத்தி வைக்கிறது? அப்படியே விட்டாலும் தப்பாயிடும். எப்படியாவது மாத்தணுமே. இவரு வேற. ஐயோ ஐயோ, என்ன இந்த பக்கம் வராரு? எப்படி ஓடுறது? அம்மா, போங்க போங்க, அப்படியே வெளியில போங்க. போகட்டும் போகட்டும். ஜேம்ஸ் பாண்ட் காத்து வாங்க கார்டனுக்கு போயிருக்காரு. அதுக்குள்ள நம்ம வேலையை நாம முடிச்சிருவோம். புரண்டு படுக்க வேற நேரமே கிடைக்கலையா? நல்லா தூங்குறால, உறுதிப்படுத்திக்குவோம். அப்பா, மாத்திடு மாத்திடு, அப்படியே மாத்திடு. அப்பா, தூங்குமா, நல்லா தூங்கு. நீ திரும்ப எழுந்துக்கவே முடியாத தூக்கத்துக்கு தான் நான் இப்ப ஏற்பாடு பண்ணிருக்கேன். தூங்கும்போது நீ எவ்வளோ அழகா இருக்க. ஐயோ,
வந்த வேலை முடிந்தது. சாமர்த்தியமா மாத்திட்ட வனஜா, நீ தூங்கு. ரூம்ல தண்ணி இருக்காதே. சோம்பேறிங்க தண்ணி கூட வைக்க மாட்டாங்க. ஐயோ, இந்நேரத்துல யாரு? யாரு? ஐயோ, டானிக் பாட்டில் வேற கையில இருக்கே. யாரு? யாருன்னு கேக்குறல்ல? யாருன்னு சொல்ல முடியாது. பூடி. ஐயோ, அம்மா, போய் தூங்கண்டி. பேய் மாதிரி அர்த்தராத்திரில சுத்திக்கிட்டு இருக்க. அப்பா, காலு வலிக்குது. ஐயோ, ரத்தம். சத்தம் போட்டு கூட அழ முடியலையே. கடவுளே, போனாளா இல்லையா இவ? ஐயோ, எப்பா, இன்னும் என்னடி அங்க வேடிக்கை? ஐயோ, போச்சுடா. இந்த சரிம்மா, நீ போய் தூங்க. ஆமா, போய் தூங்குடி முதல்ல. எப்பா, அம்மா, போனீங்களா இல்லையா? இவர் எங்க? அப்பா, எல்லாம் போய் தொலைஞ்சிங்களா? போய் தொலைங்க. ஐயோ, கால்ல ரொம்ப பலமா அடிபட்டிருக்கோம். எடுத்தே வைக்க முடியலையே.
இப்ப எப்படி நான் மாடிப்படி வரைக்கும் ஏறி ரூமுக்கு போவேன்? ஆண்டவா, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே. சத்தமா கத்துனாலும் உடனே கிளம்பி வந்துருவாங்க. இப்ப என்ன பண்றது? அம்மா, அப்பா, அப்படியே ஊனி புடிச்சு போயிட வேண்டியதுதான். அப்பா, ஐயோ, இப்படியே இழுத்துக்கிட்டு எம்மா, அப்பா, ஐயோ, நான் எப்போ போய் என் ரூம்ல சேர்றது? முடியலையே. அம்மா, ஐயோ, எம்மா, அம்மா, அம்மா, அப்பா, ஐயோ, மறுபடியும் வந்துட போறாங்க. அம்மா, அப்பா, ஆண்டவா, மறுபடியும் அந்த ஹோட்டல்காரி வந்துட போறா. அவளால வந்ததுதான் எல்லாம். ஐயோ, என் கால் நடக்க முடியலையே. அம்மா, இது ஏறும் தானே? அப்பா, ஐயோ, அம்மா, அப்பா, அம்மா, அப்பா, இது வேற. இது ஒண்ணு. போய் நிம்மதியாயிரு. எப்பா, அம்மா, ஐயோ, வலிக்குதே. இந்த ரூம்ல ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்குமா? தண்ணியே வைக்கல. அந்த தண்ணி மட்டும் ரூம்ல இருந்திருந்தா நான் போய் இப்படி விழுந்து வந்திருப்பேனா? எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? தேடி பாப்போம். அம்மா, அப்பா, தவிழ்ந்து போலான்னு பார்த்தா முட்டி கூட போட முடியல. முட்டி ஃபுல்லா டேமேஜ் ஆயிருக்கு. அம்மா, அப்பா, 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 அம்மாடி, ஐயோ, என் வீட்டுக்குள்ளேயே சத்தம் போட்டு கத்த முடியலையே. புக்கு பெரிய படிப்பாளி. இது என்ன? இவங்க வாங்குற சொத்துக்கெல்லாம் டாக்குமெண்ட் இங்க. அப்பா, இப்ப எப்படி தூங்குறது? அவ்வளவு தூரம் எப்படி நடந்து போறது? இல்ல, இதுக்கு ஏதாவது ஆயில்மெண்ட் போட்டாதான் எனக்கு தூங்க முடியும். அம்மா, அப்பா, ஐயோ, அம்மா, இல்லையே. எப்பா, மறந்து வச்சுட்டாங்க போல இருக்கு. அம்மா, விண்ணுக்கும் மண்ணுக்கும் தேவையானி மாதிரி வலம் வந்த என்ன வின்னர் பட வடிவேலு மாதிரி ஆக்கிட்டாங்களே. படுபாவிங்க, படுபாவிங்க. எல்லாம் அந்த ஹோட்டல்காரியால வந்தது. என் நேரத்துக்கு தூங்காம வெளியில வந்து என்ன உருட்டி விட்டா. அம்மா.